இதுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. அவருக்கு அப்பவும் பத்திரிகை சந்திப்பு நடத்துற ஆசை இல்லை. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் வேலை, பத்திரிகையில் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்க கூடாதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இப்போ பேசுறேன். எப்படி பேசுனேன்? there is a honorable commission of inquiry. இந்த நேரத்தில் நான் இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறது சரியா இருக்காது. இப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவரையும் விசாரணைக்கு அழைப்பார்கள். திருமதி அமுதாவையும் கூப்பிட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா பேசல வாய்க்கலையே. இங்க பேசாட்டா அந்த பாருங்க, அந்த வீடியோ பாருங்கன்ட்டு அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தயாரித்து கொடுத்த வீடியோவை அமுதா போட்டு காட்டினாரா இல்லையா? செந்தில் பாலாஜி கரூர்ல ஒரு வீடியோ போட்டாரா? அவர் ஒரு பிரஸ் மீட் வச்சு பாருங்க, ஏன் என்ன தப்பு இருக்கு? அவங்களா பாருங்க, காட்டுங்க எம்எல் தப்பு இருக்கா காட்டுங்க. கிளைமாக்ஸ் எப்படி போய் முடியுது பாத்தீங்களா? மாலதி அரசியல் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருவோம். Do you now agree that CBI is a professional agency? அருட்தந்தையே அசோக்கிடம் என்ன பேசினீர்கள்? என்ன வேணாலும் பேசலாம்ல சார், ஃபோன் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. இருக்கு, சொல்லுங்க. இதே சொல்லுங்க, என்ன வேணாலும் நான் பேசுவேன். சொல்லுங்க, செந்தில் பாலாஜி என்ன பேசுனீங்க சொல்லுங்கம்மா. கரூர் எம்எல்ஏ நானே இத்தனைக்கு அமைச்சர், அதனால அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு கேட்டார். நான் கரெக்டா நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் உங்க உயரதிகாரியா? உங்க ரேங்க் என்ன? என்ன பதவியில் இருக்கீங்க? ஜோஸ் தங்கையா சொல்லிட்டோம். கரூர் எஸ்பி நீங்களே சொல்லுங்க, ஃபோன் பண்ணி அதை சொல்லுங்க. அவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்றேன். அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ராஜா, முக ஸ்டாலின் இல்லைன்றது சொல்லுங்க. வாக்குமூலமா கொடுங்க. அவர் பெரிய ராஜா, குட்டி ராஜா தான் அசோக்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். நீங்க எல்லாம் ஒரு உயரதிகாரி. மதுரையிலேருந்து சோபா செட்டு போலீஸ் வண்டியில் தூக்கி வர தெரியுது. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸரான எஸ்பி தலையில் எல்லாத்தையும் கட்டுறீங்களே, வெட்கமாக இல்லை என்று இந்த சம்பவத்தை எல்லோரும் மறந்திருப்பார்கள். நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2001 96 சிறைக்கெல்லாம் போயிட்டு மீண்டும் வெற்றி பெற்ற ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் பேயாட்டம் ஆடினார். கருணாநிதி கைது வந்த உடனே தட் ஐயோ கொலை பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை புரசைவாக்கத்தில் மோட்சம் தேட்டர், அந்த தேட்டர் மூடிட்டாங்க. இந்த மோட்சம் தேட்டர் என்று ஒரு தேட்டர் இருந்தது. இந்த தேட்டருக்கு எதிரில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் விடுதி இருந்தது. அந்த விடுதியில் ஏதோ கலாட்டான்னு சொல்லிட்டு அப்போது ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற ஜார்ஜ் வந்து ஜாயின்ட் கமிஷனர் டிஐஜி இருந்தார். இப்போ டிஐஜி ஐ திங்க் கருணாநிதி கைதில் ஏற்கனவே பஞ்சாயத்தை பார்த்துட்டாங்க. கருணாநிதி கைதை கண்டித்து ஒரு ஊர்வலம் நடந்தது மெரினால. அதில் அயோத்திக்கு வீரமணிலாம் விட்டு ஊர்வலம் போனவங்களாம் அட்டி மண்டை மேலே விட்டு. அது முடிந்ததும் லா காலேஜ் ஹாஸ்டலில் போலீஸ் பட்டாலியனை இறக்கி கையில் ஸ்டூடெண்ட்ஸு கலெக்டர் பண்ணியிருப்பாங்க. அதை மறுக்க முடியாது. கெட்டச்சவனுக்குலாம் அட்டி 50-60 பேருக்கு ஃப்ராக்சர் பண்ணது ஜார்ஜ். முத்துகர்மனுக்கு பொறுப்பே இல்லை. முத்துகர்மன் கமிஷனர், அவர் தான் கருணாநிதி கைதை முன்னின்று செயல்படுத்துகிறார். எல்லாத்தையும் அவர் தான் பார்க்குறாரு. முத்துகர்மன் கமிஷனர். ஜெயலலிதா இதான் பஞ்சாயத்தா இழுத்து விட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, மேடம் நான் இல்லை மேடம், இந்த ஜார்ஜ் தான் பண்ணாருன்னு. ஐ ஆர்டர் தி லத்தி சார்ஜ், என்ன மாற்றுங்க. அப்படி தான் இருக்கணும். இதுதானே கேப்டனு. அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு பெரிய சம்பவம் மோதல் நடந்தது. அப்போது ஆணையராக இருந்தவர் திரு ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள். வக்கீல்கள் ஏகப்பட்ட வக்கீல் மண்டை உடைஞ்சது. கமிஷனர் ராதாகிருஷ்ணன், நான் போலீஸ் உள்ளெல்லாம் போய் லத்தி சார்ஜே பண்ணாதுன்னு சொன்னேன். ஏகே விஸ்வநாதன் ஜாயின்ட் கமிஷனர் அவர் தான் உள்ள வந்து அடிச்சிட்டார். எனக்கு தெரியாது. அது போல தான் இது. இங்கே தானே சட்டம் ஒழுங்கு பொறுப்பு. லீட் பண்ணானா ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர். இன்னொன்று, உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாமல் இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமையில் அருட்தந்தையின் வார்த்தைகளை மீறி ஏதாவது செய்துவிட முடியுமா? இப்போ ஒத்துக்கிறீங்களாமா ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு? ஐபிடிஆரை அதிரடி அசராக எடுத்துகிட்டு போகிறா? ஓ, ஏன் ஐபிடிஆரே வாங்குறியா நீ? சரி, இப்போது அருட்தந்தை அருட்பிரகாசமும் அந்த ஐஜியும் அண்ணன் செந்தில் பாலாஜியிடமும் அசோக்கிடமும் பேசியிருக்கிறார்களா? இப்போ நீங்கள் கேட்டீங்க என்ன வேணாலும் பேசுவேன்னு சொன்னாங்க மாலதி. என் இஷ்டம், என் ஃபோனு, என் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு தான் நான் iPhone 16 Pro வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. சரிப்பா, உன் இஷ்டத்துக்கு நீ பேசு.